ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஆராம சீமனிச்ச கந்துக காதலீலா ஆராம சீமனிச்ச கந்துக காதலீலா லோலாயமான நயனாம் கமனீம் மனோஜ்ஞாம் லோலாயமான நயனாம் கமனீம் மனோஜ்ஞாம் त्वामेष वीक्ष्य विगलद् वसनां मनोभू त्वामेष वीक्ष्य विगलद् वसनां मनोभू वेगादनङ्गरिपुरङ्गसमालिलिङ्ग वेगादनङ्गरिपुरङ्ग समालिलिङ्ग आरामसीमनि च कन्दुक घातलीला लोलायमाननयनां कमनीं मनोज्ञाम् आरामसीमनि च गन्धुक घातलीला लोलायमाननयनां कमनीं मनोज्ञाम् त्वामेष वीक्ष्य विगलद् वसनां मनोभू वेगादनङ्गरिपुरङ्गसमालिलिङ्ग त्वामेष वीक्ष्य विगलद् वसनां मनोभू वेगादनङ्गरिपुरङ्ग समालिलिङ्ग. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஆராம சீமனி தோட்டத்திற்குள், கந்துக காதலீலா பந்தடித்து விளையாடி கொண்டிருக்கின்ற, லோலாயமான நயனாம் இங்குமங்கும் பாயும் விழிகளை உடையவளாகவும், கமனீம் பேரழகு உடையவளாகவும், மனோஜ்ஞாம் உள்ளத்தை கொள்ளை கொள்பவளாகவும், விகலத் வசனாம்ச தளரும் ஆடையுடன் கூடியவளுமான, துவாம் உன்னை, அனங்கரிபுகு காமனின் எதிரியான, ஏஷக வீக்ஷ்ய இந்த சிவபிரான் கண்டு, மனோபூவேகாத்து மிகுந்த காமவேகத்துடன், அங்க ஐயனே சமாலிலிங்க இறுகத் தழுவினார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஆராம சீமனி ச கந்துக காதலீலா லோலாயமான நயனாம் கமனீம் மனோஜ்ஞாம் त्वामेष वीक्ष्य विगलद् वसनां मनोभू வேகாதனங்கரிபுரங்கசமாலிலிங்க. சிவபெருமான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பகவான் கொஞ்ச நேரம் மறைந்து போயிட்டு திரும்பவும் மோகினி அவதாரத்தை எடுத்துக்கொண்டு, மோகினியாக அந்த அழகான பெண் உருவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பூஞ்சோலையில் நின்று கொண்டு பந்தடித்து விளையாடி கொண்டிருக்கிறார். அப்போது சிவபெருமான் அந்த பெண்ணை பார்க்கிறார். அந்த பெண் அவளோட கண்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. கண்கள் அங்கும் இங்கும் சுழல, ஆடை நழுவ அவள் விளையாடி கொண்டிருந்த நிலையில் சிவபெருமான் அவளை பார்க்கிறாராம். அப்பொழுது பொதுவாக சிவபெருமான் மன்மதனோட பகைவன், காமத்தை முழுவதுமாக வென்றவர் என்று சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட அவரே அந்த க்ஷணத்தில் காம விகாரம் ஏற்பட்டு உங்களை ஆறத் தழுவிக்கொண்டார் என்று பட்டதிரிகள் கூறுகிறார்.